கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று தாழ்மையின் சிந்தை என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை காண்போம். ஆதாரமாக எடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அகந்தை வந்தால் லட்சியம் வரும், தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு. பிரியமானவர்களே, நம் தேசமாகிய இந்தியாவின் தலைநகரம் புதுடெல்லியாக உள்ளது. இந்தியா முழுவதையும் அரசாளுகின்ற பாராளுமன்றம் அங்கேதான் இருக்கிறது. ஜனாதிபதி, பிரதமர், மற்ற மந்திரிகள் அங்கேதான் வாசம் பண்ணுகிறார்கள். ஒரு சத்துரு இந்தியாவை பிடித்துவிட வேண்டுமென்று சொன்னால் முதலாவது தலைநகராகிய டெல்லியை பிடித்தால் போதும். அதுபோல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தலைநகர் அவனுடைய சிந்தனை மண்டலமாக இருக்கிறது. அந்த சிந்தனை மண்டலத்தை சாத்தான் பிடித்துவிட்டால் அவன் வாழ்க்கை முழுவதையுமே பாதாளத்தில் தள்ளிவிடுவான். ஆகவே நாம் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவில் உள்ள தாழ்மையின் சிந்தையை தரித்து கொண்டு ஞானவான்களாக வாழ வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். நம்முடைய சிந்தனை தோற்று போனதாக, குழப்பமானதாக இருந்தால் நாம் வாழ்க்கையில் தோல்வி உள்ளதாகவே இருக்கும். ஆகவே சிந்தனை தூய்மையாகவும் வெற்றி நிறைந்ததாகவும் காத்துக்கொள்வோம். இயேசு நமக்கு தலைவாக வைத்து கொண்டு வெற்றியுள்ள வாழ்வு வாழ இன்று நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களுடைய சிந்தனை மண்டலத்தை சத்துருவானவன் தொடாதபடிக்கு நீர் தலையாக இருந்து உம்முடைய ஞான இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நீர் எங்களுக்கு உதவிச்சு. அப்படி செய்கிறபடியால் நன்றி. ஆமேன்.